நம்ம எல்லா பகுதியிலையும் முற்றிலும் ஜெயம் கொள்றவர்களாக விடுதலை பெற்றிருக்கணும். அப்படி முற்றும் ஜெயம் கொள்றவர்களாக இருக்க வேண்டும் என்றால் எல்லா அரணையும் தவிடுபடி ஆக்கணும். கான்ஃபிடென்ட்டா இருந்து ஜெயிச்சிடலாம் மேற்கொண்டலாம் நினைச்சீங்கன்னா கட்டாயம் ஜெயிக்கலாம். ஏன்னா யுத்தம் என்பது ஒவ்வொரு யுத்தமும் ஜெயிக்க முடியாத குருவாயிருக்கு. தேவன் விரும்புறது என்ன? தன்னுடைய பெர்சனாலிட்டி உங்களுக்குள்ள வரணும் விரும்புறது. எப்படி வரணும்? அது மனதின் மூலமா தான் ட்ராக் பண்ண முடியும். ஆவியிலிருந்து மனதுக்குள்ள வந்து மனது ஆட்கொள்ளப்பட்டு மனதிலிருந்து அது ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், கர்த்தருடைய பெர்சனாலிட்டி நம்முடைய பெர்சனாலிட்டியா மாறி. ஜெயம் கொள்ளக்கூடிய வாழ்க்கை, ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழுகிறது என்பதை குறித்து பேசுகிறோம். நாம் ஒவ்வொருவரை குறித்த தேவனுடைய சித்தம் என்பது நாம் ஜெயிக்கணும், ஜெயத்திலே வாழணும். ஏதோ ஒரு வெற்றி பெற்றோம், பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வெற்றி பெற்றோம், அந்த வெற்றியே நினச்சிக்கிட்டு பின்னாடி வருகிற தோல்விகளை சமாளிச்சுட்டு வாழக்கூடாது. கர்த்தர் நம்மை எல்லா பகுதியிலையும் வெற்றி பெற வேண்டும் விரும்புகிறார். தேவனால் பிறப்பது எல்லா உலகத்தை ஜெயிக்கும் இருக்கு. ஆண்டவர் எந்த ஒரு பகுதியிலையும் தோல்வி அடைஞ்சதே கிடையாது. எந்த பகுதியிலையும் ஆண்டவர் தோல்வி அடைஞ்சது கிடையாது. ஆண்டவர் எந்த பகுதியிலையும் தோல்வி அடையவில்லை என்றால் அவரால் பிறந்த நாமும் எந்த பகுதியிலையும் தோல்வி அடையக்கூடாது. சில நேரத்தில் தோல்வி அடைந்திருக்கலாம், சில பகுதியிலே தோல்வி அடைந்திருக்கலாம், விழுந்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் இருக்கு. சில பகுதியில் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், ஆனால் வாழ்க்கை தோல்வியாக மாறிடக்கூடாது. ஏதோ ஒரு பரீட்சை எழுதுறீங்க, ஒரு முறை ஃபெயிலாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஃபெயிலியராக மாறிடக்கூடாது. அதை என்ன ஒரு பிரச்சனை வந்தால் கூட அதை மேற்கொண்டு நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை இந்த உலகத்துக்கு எடுத்து காமிக்கக்கூடிய ஜனங்களாக இருக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் நம்மை இந்த பூமியில் நாட்டியிருக்கிறார், கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக மாற்றியிருக்கிறார். அவரை அறிகிற அறிவின் வாசனை நம்ம மூலமாக உலகத்துக்கு போகணும். தேவன் யார், நம்ம ஆராதிக்கிற தேவன் யார், எப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் என்பதை இந்த உலகத்தில் வாழ்ந்து காமிக்கணும். அது தானாக நடந்துருமான்னு கேட்டால் தானாக நடக்காது. அறிவின் அடிப்படையில் தான் வெற்றி வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. ஆவியில் எப்படி இருக்கிறோம்ங்கிறது பரலோகம் தீர்மானிக்கப்படுகிறது. மறுபடியும் பிறக்கும் பொழுது நாம் புது சிருஷ்டி ஆகிறோம், அதன் அடிப்படையில் பரலோகம் தீர்மானிக்கப்படுகிறது. ஆவியில் முத்திரையிடுகிறார். அந்த பூமி வாழ்க்கை எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது என்றால் நீங்கள் எதை சித்தம் கொள்கிறீர்கள் அதன் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. பரலோக வாழ்க்கைங்கிறது அவர் சித்தம் கொண்டு தன் குமாரனை அனுப்பினார், ரத்தம் சிந்த வச்சார், அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க, அங்கீகரிச்சிங்க. அந்த நிமிடமே கர்த்தர் வந்து ஒரு ராஜ்யத்தை எடுத்து நம்ம இன்னொரு ராஜ்யத்துக்கு உட்படுத்திட்டார். சிட்டிசன்ஷிப் மாறிடுச்சு. நமக்கு டூவல் சிட்டிசன்ஸ் கிடையாது, 2 இரட்டை குடியுரிமை கிடையாது. நமக்கு ஒரே ஒரு குடியுரிமை தான், பரலோக நம்ம பரலோக குடியுரிமையில் இருக்கலாம். ஆவியின் அடிப்படையில் சரீரத்தில் பூமியில் வாழுகிறோம். பூமியில் வாழ்ந்தாலும் இந்த பூமிக்குரிய காரியங்களாம் ஆட்கொள்ளப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டு அடிமையாக மாறிடக்கூடாது. அது எப்படி நடக்குது? இந்த பூமியிலே வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்றால் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை இருக்குங்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலனாகிய பவுலும் தோற்ற மாதிரி எங்கேயுமே கிடையாது. அந்த மனுஷனுடைய வாழ்க்கைங்கிறது லைஃப் ஆஃப் எக்ஸலன்ஸ், மகத்துவமான வாழ்க்கை. அப்படிதான் அந்த மனிதன் வாழ்ந்தார். ஏன் வாழ்ந்தார் என்றால் சிந்தனை. எங்களுக்கோ அந்த உலக சிந்தனை இல்லை, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறாரு. எழுதுறாரு ரோமர் புத்தகத்தில் 11 அதிகாரம் மீட்பில் நமக்கு ஆவியில் என்ன நடந்ததுன்னு சொல்லுகிறாரு. 12ஆம் அதிகாரத்தில் பிராக்டிகல் கொண்டு வராரு. இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்க, வேற மாதிரி சிந்திங்க. அப்படின்னா தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அதில் வாழலாம். அதுக்காக என்ன முக்கியம்? சிந்தை முக்கியம், அறிவு முக்கியம். அறிவை வெறுத்துட்டோம், அறிவு இல்லைன்னு கிடையாது. இன்றைக்கி அறிவு நிறையா இருக்கிறது. அதாவது போக போக உலகத்தின் முடிவு நெருங்க இன்றைக்கி நிறைய அறிவு கிடைக்கிறது. தேவனை குறித்த அறிவு. எத்தனையோ நல்ல நல்ல பிரசங்கர்கள் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு அன்றைக்கி இல்லை. இன்றைக்கி நிறைய பிரசங்கர்கள் இருக்காங்க, நல்ல போதிக்கக்கூடிய பிரசங்கர் இருக்காங்க, அறிவு இருக்கிறது. ஆனால் மக்கள் ஏன் வாழலைன்னா அவங்க அறிவை வெறுத்துட்டாங்க. அறிவுபூர்வமாக பேசக்கூடிய சத்தியங்களையும் அவர்கள் கேட்பது கிடையாது. யாராச்சும் ஒரு மனுஷன் 1 மணி நேரம் பேசினாருன்னா அங்கே போனால் அறுப்பாருமாங்க. அவர் 1 மணி நேரம் பேசி அறுப்பார். அங்கே போனோமா, 10 குதி குதிச்சோமா, 4 உருண்டோமா, ஏதே ஒன்று போனோமா, ஆமேன்னு போனோமா, அல்லேனியா சொன்னோமா, நேரம் போச்சா, ஜாலியாக போச்சா, பொழுது போச்சா, வாழ்க்கை போயிடும்.
அதுக்காக அறிவு முக்கியம். வெற்றிகரமாக வாழணும், ஜெயமாக வாழணும் என்றால் பரிசுத்தரின் அறிவு, பரிசுத்தரை குறித்த அறிவு, பரிசுத்தர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற வாழ்க்கை குறித்த அறிவு இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் வெற்றிகரமாக வாழ முடியும். அதுக்காக தான் சபை கூடுவது முக்கியம். சபை கூடி சபையில் பேசப்படுகிற சத்தியங்களை கேட்பது முக்கியம். கேட்பது மட்டுமல்ல, கேட்ட சத்தியங்களை தியானிப்பது முக்கியம். தியானித்து அதன்படி வாழ வேண்டும் என்று முயற்சி எடுப்பது ரொம்ப முக்கியம். 2 கொரிந்தியர் 10 வாங்க. 2 கொரிந்தியர் 10 3ஆம் வசனத்திலிருந்து, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாக இருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவாகும் பொழுது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருந்தாலும் நமக்கு விரோதமாக பிசாசு தொடர்ந்து போர் செய்து கொண்டு தான் இருக்கிறான். போர் இருக்கிறது, யுத்தம் இருக்கிறது. யுத்தம் இல்லை என்று நினைச்சாலும் கூட யுத்தம் என்பது எல்லாருக்குமே இருக்கிறது. அதனால தான் சொல்கிறார், நம்ம மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் இல்லை. மாம்சீகமாக நடக்கிறோம். எலும்பும் இரத்தமும் சதையும் உள்ள ஒரு சரீரத்தில் இருந்தாலும் அப்படி தான் நடக்கிறோம். ஆனால் நம்முடைய யுத்தங்கிறது மாம்சீகமான யுத்தம் கிடையாது. மனிதர்களோடு யுத்தம் பண்ணலை, ஆவிக்குரிய சக்தியோடு நமக்கு எதிராக யுத்தம் பண்ணக்கூடிய பிசாசுடைய தந்திரங்களோடு வஞ்சனைகளோடு யுத்தம் பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தோம், பிசாசு தேவனுக்கும் தேவனுடைய திட்டங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும் பொழுது கீழே விழத்தள்ளப்படுகிறான். அதுக்கப்புறம் கீழே விழத்தள்ளப்பட்ட பிசாசு தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறான். அவனை ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் இருக்கு. தேவனை இப்போ ஜெயிக்க முடியாது. தேவனோடு அவன் யுத்தம் பண்ண முடியாது. அவன் தேவனோட யுத்தம் பண்ண முடியாதனால தேவனுடைய சாயலாக தேவனுடைய ரூபத்தில் தேவனை போல இருக்கக்கூடிய மனிதனை அவன் தொடர்ந்து அழிக்க நினைக்கிறான். நீங்கள் நினைத்தாலும் நினைக்காவிட்டால் கூட நமக்கு விரோதமாக 24 மணி நேரமும் வார் இருக்கு. 24 மணி நேரமும் நமக்கு விரோதமாக ஒரு யுத்தம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய எதிராளி நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். இயேசுவே சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள்னாரு. உபத்திரமே இல்லை, பிரச்சனையே இல்லை, போராட்டமே இல்லை, நீ வாழ்கிற வாழ்க்கைங்கிறது அப்படி மலர்படுக்க ரசிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லலை. உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அந்த யுத்தத்தில் நாம் ஜெயிக்க முடியும். ஜெயிப்பதற்கான சகல பொட்டன்சிகளும் திறமைகளையும் கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிறார். சங்கீதம் 34:19 சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார் இருக்கு. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். துன்பமே இல்லை, பிரச்சனையே இல்லை, போராட்டமே சொல்ல. பலதரப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்மறையான காரியங்களுக்கு விரோதமாக நடந்து போகிறோம். நீங்கள் சந்தித்தாலும் சரி, நீங்கள் சந்திக்க விட்டாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக ஏதோ ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த யுத்தத்தை எவ்வாறு சந்திப்பது, எப்படி ஜெயிப்பது, அது குறித்த அறிவை பெறவில்லை என்றால் தோல்வி எடுது ரொம்ப எளிமையாக இருக்கும். பொருளாதாரத்துக்கு விரோதமாக யுத்தம் இருக்கிறது. பொருளாதாரத்தில் ஜெயிக்கணும், பொருளாதாரத்தில் பெரிய ஒரு பிரேக் த்ரூ கொண்டு வரணும் என்றால் தரித்திரத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டி இருக்கிறது. நான் அப்படி நடக்கட்டும், நடக்கிறதெல்லாம் இறைவன் செயல் நினச்சோம்னா வாழ்நாள் முழுக்க தரித்திரம் முடிச்சவனா இருப்போம். அதாவது நம்ம மேலே கர்த்தரோட ஆசீர்வாதம் இருந்தாலும் நம்ம தரித்திரத்தோடு யுத்தம் பண்ண தெரியலன்னா தரித்திரம் வாழ்க்கையின் பங்காக மாறிடும். பலதரப்பட்ட யுத்தம் இருக்கு. இன்னைக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு வேலைக்கு போய் அந்த வேலையில் முன்னேறி நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய அப்பா அம்மா தம்பி இவங்க குடும்பத்தையும் உதவி செய்யக்கூடியதில் வாழணும். அதற்கு யுத்தம் பண்ண வேண்டியிருக்கு. பிள்ளைகளை வளர்ப்பதற்கு யுத்தம் பண்ண வேண்டியிருக்கிறது. பேர பிள்ளைகளை வளர்ப்பதற்கு யுத்தம் பண்ண வேண்டியிருக்கு. எல்லா பகுதியிலையும் உங்களுக்கு யுத்தம் இருக்கிறது. ஒரு நல்ல ஆரோக்கியமாக சுகமாக வாழணுமா, யுத்தம் பண்ண வேண்டியிருக்கு. நம்முடைய சுகத்துக்கு விரோதமாக, ஆரோக்கியத்துக்கு விரோதமாக பலதரப்பட்ட காரியங்கள் தொடர்ந்து தாக்கி கொண்டே இருக்கிறது. இந்த பூமியில் எப்படியாவது நம்மளோட ஆயுச நாட்களை குறைச்சனுங்கிறக்கா பிசாசு 1000 காரியங்களை நமக்கு தெரியாமல் சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கான். அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டியிருக்கிறது. மினிஸ்ட்ரிக்கு எதிராக யுத்தம் இருக்கா? மினிஸ்ட்ரிக்கு விரோதமாக பிசாசு விசுவாசிகளை கொண்டே முத்தம் செய்ய வைப்பான்.
நீங்கள் எனக்கு விரதமாக யுத்தம் பண்ணக்கூடாது, நான் உங்களுக்கு விரதமாக, ரெண்டு பேரும் நமக்கு ரெண்டு பேரும் குஸ்தி பாய்ச்சிட்டே இருந்தோம்னா பிசாசு நல்லா சிரிப்பான், சூப்பரா நமக்கு வேலை இல்லாமல் ஆகிவிட்டாங்கன்னு இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு நாள் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண மாட்டேன், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், உங்களோட சுகத்திற்காக யுத்தம் பண்ணுவேன், உங்களோட ஆரோக்கியத்திற்காக யுத்தம் பண்ணுவேன், உங்களோட நல்வாழ்வுக்காக யுத்தம் பண்ணுவேன். ஏன் யுத்தம் பண்ணுறதுனால நீங்கள் ஜெயிச்சா தான் மினிஸ்ட்ரி ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். நான் ஆட்கள் வர்றதில்லை, சபைக்கு வருகிற மக்கள் ஜெயித்தா தான் மினிஸ்ட்ரி சக்ஸஸாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு எதிராக யுத்தம் பண்ணணும். எல்லாமே வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் எதிராக யுத்தம் இருக்கிறது. அந்த யுத்தத்தை எவ்வாறு ஜெயிப்பது, எவ்வாறு மேற்கொள்வதுன்னு தெரியலன்னா ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. ஜெயம் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ முடியாது, மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. மேற்கொள்ளப்பட்டு விடுவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறாரு, நல்ல கிறிஸ்துவுக்குள் நல்ல போர்ச்சேகவனாய் தீங்கனை வெண்டூர் ஹார்ட்ஷிப்ங்கிறாரு. எவ்வளோ கடினமான காரியங்கள் வந்தால் கூட அதை சந்தி, அதை படித்து ஓடிடாதண்டாரு. சொல்றது புரியுதுங்களா? நமக்கு நாட்டுக்கு விரோதமாக தீவிரவாதிகள் செயல்படுறாங்க. நாட்டை எப்படியாச்சும் தீமையை கொண்டு வந்துடணும், பல சேதங்களை கொண்டு வரணும், வாய்ப்பு கிடைச்சா உள்ளே வந்துடுவான். அதனால தான் உளவு படைன்னு ஒன்று இருக்கிறது. உலகத்தில் என்னென்ன காரியங்கள் நடக்குதுங்கிறதை அங்கேயும் நின்று பார்த்துட்டே இருக்கான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இஸ்ரேல் ஒரு சின்ன தேசம். அந்த சின்ன தேசத்துக்கு விரோதமாக உலகத்தில் எந்த மூலையினாலும் எவனாச்சும் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பான். ஏன் அத்தனையும் அவங்க ஜெயிச்சு மேற்கொள்ள முடியுது? அவங்களுக்கு ஒரு உளவு படை இருக்குது தெரியுமா? அவனுடைய உளவு படை மாதிரி உலகத்தில் எந்த உளவு படையும் கிடையாது. ஏன்னா முதல் உளவு படை அவன் தான். வேதத்தில் முதல் உலக, அது 12 பேர் போனா பார்த்தீங்களா? அவன் தாங்க முதல் மொசாட்டு. அவன் தான் ஃபஸ்ட்டு மொசாட்டு. அங்கே மொசாட்டு அங்கே போனான், போய் அவன் தேசத்துலேயே 40 நாள் ஏவ பார்த்துட்டு வந்தான். அவங்கள பற்றி சொல்கிறாங்க, ஊசி நுழைய முடியாத இடத்துல உள்ளே இருப்பாங்கிறாங்க. அப்போ எதிரி யார், எதிரி என்ன நினைக்கிறான், என்ன சூழ்ச்சி பண்ணுறாங்கிறது குறித்த எதிரியுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி குறித்து இவன் சிந்திக்கிறான். சிந்திச்சதுனால எதிரிக்கு ஏற்ற விதத்தில் இவன் யுத்தம் பண்ணுறான். சொல்கிறது புரியுதுங்களா? யுத்தம் பண்ணணும் அப்படின்னா யுத்தத்தை குறித்த சில அடிப்படை காரியங்களை அறிந்து கொள்ளணும். எல்லாருமே யுத்தத்தில் ஈடுபடணும். நீ ஈடுபட்டாலும் ஈடுபடாட்டா கூட உங்களுக்கு யுத்தம் இருக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு எப்பொழுதுமே கீழ்ப்படியணுமா? ஒரு நாள் கீழ்ப்படியாமல் இருந்தால் பரவாயில்லையா? அப்போ 24 மணி நேரம் தேவனுக்கு கீழ்ப்படியணும். அப்படின்னா 24 மணி நேரம் பிசாசுக்கு எதிராக எதிர்த்து நிற்கணும். எல்லாருக்கும் விரோதமாக யுத்தம் இருக்கிறது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து பிளே கிரவுண்டில் இல்லை, நம்ம இருக்கிறது வார் ஜோனில் இருக்கிறோம். ஆனால் நம்ம வார் ஜோனில் இருக்கிறோம் என்றே நமக்கு தெரியாது. நம்ம யுத்த களத்தில் நிற்கிறோம், பிசாசுக்கு எதிராக ஒரு யுத்தத்தில் நிற்கிறோம் தெரியல. பைபிள் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளாருங்கள், விழித்திருங்கள், நம்முடைய எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று சுத்தி திர்றான் இருக்கு. தெளிவா இல்லை, விழித்து இல்லைன்னா விழுங்கிட்டு போயிடுவான். நீங்கள் ரசிக்கப்பட்டிருந்தாலும் சரிதான், பரிசுத்தான அபிஷேகம் பெற்றிருந்தாலும் சரிதான், இந்த யுத்தத்தை எவ்வாறு மேற்கொள்ளும்போது யுத்தத்தினுடைய யுக்திகள் என்ன, ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரியலன்னா ஜெயம் எடுக்க முடியாது. அப்போ எல்லாருக்கும் யுத்தம் இருக்கிறது. நீங்கள் அறிந்தாலும் அறியாட்டாலும் யுத்தத்தில் இருக்கும். எல்லாருக்கும் யுத்தம் இருக்குங்க. பாஸ்டருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் விரதமாக யுத்தம் இருக்கு. ரெண்டாவது காரியம், எபேசியில் சொல்கிறாரு, அந்த யுத்தத்தை குறித்து பேசுகிறாரு, ஆயுதங்களை குறித்து பேசிட்டு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும், மனுஷனோடு யுத்தமே கிடையாது. எந்த மனுஷனோட நம்ம யுத்தம் கிடையாது. அவனுக்கு எதிரி, இவனுக்கு எதிரி, எவனையுமே எதிரி கிடையாது. நம்ம கணவனை எதிரியாக நினைக்கிறோம். அதாவது மக்கள் சில வசனங்களை பிடிச்சுவாங்க, என்ன சொல்ல வரதையும் தெரியாமல் உன் வீட்டாரே உனக்கு கரெக்டாக பிடிச்சுக்குவாங்க. பைபிளே சொல்லுது பார்த்தீங்களா, என் பொண்டாடி தான் சத்துருன்னு இருக்கு. அது எதுக்குன்னா ரட்சிக்கப்பட்டது நிமித்தம் நம்முடைய ரட்சிப்புக்கு எதிராக நிற்கக்கூடிய காரியங்களை குறித்து பேசுகிறது. முதல்ல ரட்சிக்கப்படுறோம், நம்ம குடும்பத்தில் இருக்க சில மகள் இருப்பாங்க. கான்டெக்ட் புரிஞ்சுக்கணும். மனைவி சத்துரு கிடையாது, கணவன் சத்துரு கிடையாது, வேலை பார்க்குற முதலாளி சத்துரு கிடையாது, குறிப்பாக பாஸ்டர் சத்துரு கிடையாது.
எந்த பாஸ்ட்டுமே சத்துரு கிடையாதுங்க. இன்னைக்கு கூட ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணும்போது, ஒருவேளை எங்கள் பாஸ்ட் தப்பாக நடத்திட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. அவர் என்ன இருந்தாலும் உங்களுக்கு என்ன தெரியும்? நமக்கு யாரையுமே குறை சொல்லக்கூடாதுங்க. எந்த ஒரு மனிதனையும் குறை சொல்லக்கூடாது, சர்ச்சை குறை சொல்லக்கூடாது. சில மக்கள் என்ன சொல்லுவாங்க, தேவனே குறை சொல்லிடுவாங்க. கத்தரை கும்பிட்டு என்ன நடந்துச்சு, கத்தர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு, இவன் வாழ்ந்தானா ஜெபிச்சானா கிடையாது. கடைசியில் பழி யார் மேலே? ஒன்று பாஸ்டர் மேலே போட்டு பார்ப்பான், அதையும் தாண்டி எங்கே போட்டுருவான்னா கத்தர் மேலே பழியை போட்டுருவான். கத்தர் நம்ம அளவு கிடந்த விதத்தில் நேசிக்கிறாருங்க. நம்ம நேசிக்கிறதுனால தான் கத்தர் அறிவை அனுப்புகிறார், வார்த்தை அனுப்புகிறார். அதாவது நல்ல மெச்சூர்டாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை லோ லெவலையும் நடத்த மாட்டாருங்க. உங்களை மெச்சூர்டாக அறிவோடு நடத்துவார், உங்களை ஞானத்தோடு நடத்துவார். அந்த அறிவை பெற்றுக்கொண்டு அப்படியே டைரெக்டாக அந்த அறிவை வசனத்துக்கு வர்ற வசனத்தை அப்படியே பிடிச்சிட்டோம் வச்சுங்களேன், இன்ஸ்டண்ட்டாக வெற்றி பெற்றலாம். இடத்த கீழே விழுகிறோம், ஒரு செட்பேக் இருக்குது, ஒரு பின்னடைவு இருக்குன்னா அது குறித்து வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டுட்டோம்னா உடனே சக்ஸஸ், அந்த பதில் வெற்றி பெற்று போயிடலாம். கத்தர் நேரடியாக நம்மகிட்ட பேசுகிற வசனத்தை கேட்கல, பைபிள் படிக்கும் போதோ பிரசங்கம் கேட்கும் போதோ அதை குறித்து அஜாக்கிரதையாக இருந்தோம்னா கத்தர் மனிதர்களை அனுப்புவார். கத்தர் நம்ம விடவே மாட்டாருங்க, மனிதர்களை அனுப்புவார். ஒரு ஊழியக்காரன் அனுப்புவார், ஒரு நண்பனை அனுப்புவார். அவன் உங்களுக்கு ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா சுட்டி காமிப்பாங்க, இது செய்யாத, அப்படி செய்யாத, விட்டுறாத, கத்தரை சார்ந்துரு, கத்தரை உறுதியாக நில்லுன்னு சொல்லி ஒரு மனிதன் அனுப்பி உங்களை கம்ஃபர்ட் பண்ணி தேற்றி முன்னேற வைப்பார். அவனையும் விட்டு நிராகரிச்சிங்க வச்சுங்களேன், சில எதிரடையான சூழ்நிலைகள் வரும். அந்த சூழ்நிலையில் தோல்வி அடைவோம். அந்த தோல்வியும் பயன்படுத்தி தன்னிடத்துல கொண்டு வருவார். சில இடத்த பிசாசம் அழிக்க நினைக்கிறாங்க, கத்தர் அழிக்க மாட்டாருங்க, கத்தர் தீமையை கொண்டு வர மாட்டாங்க, கத்தர் ஆக்சிடென்ட்டை கொண்டு வர மாட்டாருங்க. ஆனால் அந்த தோல்வியையும் பயன்படுத்தி தன்னிடத்துல கத்தர் கொண்டு வருவார்கள். எப்படியாவதும் தோல்வியே வாழ்க்கையாக மாறிடக்கூடாது. ஒரு இடத்துல விழுந்தா கூட இதுலேயே விழுந்துடாத, என்னை தேடிவான்னு சொல்லி அதையும் பயன்படுத்தி நம்மை ஜெயிப்பதற்கு உதவி செய்வாருங்க. அதான் கத்தர். நான் சொன்னது புரியுதுங்களா? மாம்சத்தோடும் ரத்தத்தோடு இல்லை. குடும்பம் நமக்கு சத்துரு கிடையாது, யாருமே நமக்கு சத்துரு கிடையாது. மனைவி தான் சத்துரு. அதனால என் மனைவி நான் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேன், என்ன அந்த நியாய தீர்ப்பு நாளிலே ரட்சிக்கப்படும்படியாக சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேன். சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கூடாது, கத்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். மனைவியை கத்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், கணவனை கத்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், பிள்ளைகளை கத்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். யுத்தம் அநேக நேரத்தில், சில நேரத்தில் முழங்கால யுத்தம் பண்ண வேண்டி இருக்கும். முழங்கால யுத்தம் பண்ணி கத்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டியிருக்கும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியிருக்கும், குடும்பத்துக்காக ஜெபிக்க வேண்டியிருக்கும். நமக்கு எதிராக சந்திக்கிற அத்தனை சூழ்நிலைக்கு விரோதமாக சில நேரத்தில் முழங்கால் நின்று கத்தரை தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படணும். மாம்சத்திலே எல்லாத்தையும் ஜெயிச்சிட முடியாது. சொல்றது புரியுதுங்களா? எல்லாருமே யுத்தத்தில் இருக்கிறோம். அந்த யுத்தம் மனுஷர்களோடு கிடையாது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அந்தகார லோகாதிபதிகளிடம் மாவி மண்டலத்திற்கு பொல்லாத பிசாசுகளோடும் நமக்கு போராட்டம் உண்டுங்கிறாரு. யுத்தம் அப்படித்தான் இருக்கு. மூணாவது காரியம், நம்ம ஸ்பெஷல் கிடையாது. நம்ம உலகத்திலேயே ஸ்பெஷல் கேரக்டர் நம்ம. அதனால் நம்ம சந்திக்கிற பிரச்சனையை இது வரைக்கும் உலகத்தில் எவனுமே சந்திக்கலை. அப்படி ஒரு எண்ணம் சிலருக்கு இருக்குது. நம்ம பட்ட கஷ்டப்பட்டது மாதிரி உலகத்தில் எவனுமே கஷ்டப்பட்டிருக்க மாட்டான். அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். இந்த தமிழில் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சொந்த காசுலேயே சூனியம் வைக்கிறதுண்டு. அந்த எண்ணம் வச்சுன்னா உங்களுக்கு நீங்களே சூனியம் வச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அது சுய பரிதாமம் இருக்குது பார்த்தீங்களா? சுய பரிதாமம் உங்களை தோல்வி அடைய பண்ணிடும். உங்களையே நீங்கள் தடவி கொடுத்துட்டு நம்ம மாறுங்க, நம்ம மாதிரி யாராச்சும் கஷ்டப்பட்டாங்களா, அப்படியே நீங்கள் தடவி கொடுத்தே இருப்பீங்க. அவன் உங்கள் மேலே ஏறி மிதிச்சிட்டு இருப்பான். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 10:13. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குறார், வழியை உண்டாக்குறார், வாசலை உண்டாக்குறார், கிருபை உண்டாக்கி கொடுக்கிறார். நம்மளால் மேற்கொள்ள முடியாத ஒரு பிரச்சனையை சந்திப்பது கிடையாது. எல்லா மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை தான் நமக்கு வந்திருக்கிறது. ஒன்று பேதுரு போடுப்பா, 1 பேதுரு
5:9 விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்திருளுங்கள், உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள், எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது, எல்லாருக்குமே போராட்டம் இருக்கிறது. ஏன் பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை, ஏன் கஷ்டம் பெரிய கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது. உங்களை பார்க்கலும் பெரிய பிரச்சனைக்கு மேலே சிக்கினவங்களாம் ஜெயிச்ச வெளியே வந்திருக்காங்க. அதாவது ஹோப்பே இல்லை அப்படின்னு நினச்சவர்கள்லாம் ஜெயிச்ச வெளியே வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க பிரச்சனையை கம்பேர் பண்ணும்போது அவங்க ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஆனால் ஏன் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை, ஏன் தான் பெரிய பிரச்சனைனா நீங்கள் ஜெயிக்க முடியாது. இன்றைக்கி மக்கள் பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ வசதி தெரியுமா, எவ்வளோ வசதிங்க. இன்றைக்கி நாங்கள் தான் அந்த இருண்ட காலத்தில் இருந்தோம், வெளிச்சத்தின் காலத்தில் இருக்கோம். அதாவது ஏஐயிலே இருக்கோம், பழைய காலத்தில் இருக்கோம். ஒரு 1980 90 பார்த்தீங்கன்னா, 80 குறிப்பாக 80 பார்த்தீங்கன்னா, 80 அந்த ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் எல்லார் வீட்டிலையும் இருக்காது. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் ஒரு வீட்டில் தான் கரண்ட் இருக்கும். ஒரு வீட்டில் இருந்தால் பெரிய பெருமை ஸ்ட்ரீட் லைட் தான் இருக்கும். ஸ்ட்ரீட் லைட்லேயே 4 சீட் தான் இருக்கும். 4 விளக்கு குண்டு போல் பெரியும். 6 மணிக்கு மேனோம்னா எங்கேயுமே போக முடியாது. எல்லார் வீட்லேயும் ஏற்கனவே சொல்லிக்க இந்த லைட் இருக்கும். இல்லாட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய ஏதாச்சும் மருந்து வாங்கின பாட்டிலில் ஒரு திரியை போட்டுட்டு அதில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு, விளக்கெண்ணெய் மண்ணெண்ணெய் ஊற்றிட்டு போவாங்க. இருண்ட காலத்தில் இருந்தாங்க. அன்னைக்கு ஸ்ட்ரீட் லைட்டில் படித்து டாக்டராக இருக்கான்ல, ஸ்ட்ரீட் லைட், வீட்டில் லைட்டு கிடையாது, ஸ்ட்ரீட் லைட்டில் உட்காந்துட்டு எந்த விதமான வசதி இல்லாமல் படித்தவே முன்னேறி இருக்கான். இன்றைக்கி அவ்வளோ வசதி இருக்குது. டியூஷன் போக வைக்கிறோம், படிக்க வைக்கிறோம், எல்லாம் படிக்க வச்சா கூட எனக்கு டீச்சர் சரியில்லைம்மா, ஸ்கூல் சரியில்லைம்மா. அன்றைக்கி ஒன்றுமே இல்லை தெரியுமா. நான் 1லேருந்து 5ஆம் கிளாஸ் வரை ஸ்கூலில் படித்தேன். எங்கள் ஊர் ஸ்கூலில் படித்தேங்க. 1லேருந்து 5ஆம் கிளாஸ்லேருந்து 4 வருஷம் படித்தேன். 1ஆம் கிளாஸ் ஃபெயிலு. என் லைஃபை பார்த்தீங்கன்னா கிருபை அள்ளி, அதாவது அளவு கடந்த என் வாழ்க்கையில் கிருபை இருக்கும். 1ஆம் கிளாஸ் ஃபெயிலு. 1ஆம் கிளாஸ் தான் வாத்தியார் நவநீத கிருஷ்ணன். 1ஆம் கிளாஸ் வாத்தியார் எங்கள் அப்பாவோடைய ஸ்டூடெண்ட்டு, 5ஆம் கிளாஸ் வாத்தியார் எங்கள் அப்பாவோடைய ஸ்டூடெண்ட்டு. அப்போ நான் வளர்த்தியாக இருப்பேன். உள்ளே போகும்போது 5ஆம் கிளாஸ் வாத்தியார் சொன்னார், டே நீ எதுக்கு நீ 1ஆம் கிளாஸ் உட்காந்துருக்க, 3ஆம் கிளாஸுக்கு போன்ட்டார். அப்படி ஜம்ப்பு, ஃபெயிலாகி ஜம்ப் பண்ணது, ஒரே ஜம்ப் பண்ணி 3ஆம் கிளாஸுக்கு போனோம். அந்த குறிப்பு சொல்கிறேன், அந்த வாத்தியார் 11 மணிக்கு தான் வருவார். 11 மணிக்கு தான். பஸ் வசதி கிடையாதுங்க அந்த ஊரில். இப்போ தான் பஸ் வசதி இருக்குது. அப்போ பஸ் வசதி கிடையாது. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் நடந்து வரணும். வந்த உடனே அவர் டயர்டாக இருக்கும். வந்த உடனே குளிப்பார், குளிச்சுட்டு 2 மணி நேரம் நடத்துவார். அதுக்கப்புறம் மதியம் தூங்கிடுவார் அவர். நாங்கள் ஆலமரத்தில் விளையாட, ஆலமரத்து விழுதுகள் அப்படியே ஆடிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். இன்னைக்கு எவ்வளோ வசதி தெரியுமா. அவ்வளோ வசதி இருந்தும் மக்களுக்கு நன்றி இருக்கா தெரியுமா. இன்னைக்கு எவ்வளோ பிள்ளைகளுக்கு நம்ம எவ்வளோ செய்கிறோம் தெரியுமாங்க. எவ்வளோ ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம். அன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் தான் கொடுப்பாங்க தெரியுமா. உங்களுக்கு 3 இருந்துச்சு, நீங்கள் வசதியான ஒரு பிள்ளை. அவ்வளவு கஷ்டத்துலேருந்து முன்னேறினாங்கல்ல. இன்னைக்கு இவ்வளோ வசதி இருந்து என்ன செய்வாங்கன்னா, நான் முன்னேறதுக்கு யாரும் செய்யலை. நீங்கள் சுயபரிதாபம் கொள்ளுகிறவரை ஜெயிக்க முடியாது. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரிதான், திடன் கொண்டு பலமனதாக இருந்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம். கான்ஃபிடென்ட்டாக இருந்து ஜெயிச்சிடலாம், மேற்கொண்டலாம் நினச்சிங்கன்னா கட்டாயம் ஜெயிக்கலாம். ஏன்னா யுத்தம் என்பது ஒவ்வொரு யுத்தமும் ஜெயிக்க முடியாவே குருவாயிருக்கு. எல்லாருக்குமே யுத்தம் இருக்கு ஜெயிக்கணும்னா, சரிதானே. இந்த யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் கிடையாது, ஆவிக்குரிய யுத்தம். இது ஆவிக்குரிய யுத்தத்தை சரியாக சந்திக்கிறோம் அப்படின்னா, தேவன் நம்ம எப்படி இருக்குன்னு நினைச்சாரோ அப்படி இருக்க முடியும், எப்படி வாழன்னு நினைச்சாரோ அப்படி வாழ முடியும். அதனால சொல்றாரு, நான் மாம்சத்தில் நடந்தாலும் மாம்சத்தின்படி யுத்தம் செய்கிறவர்களில் போர் ஆயுதங்கள்ங்கிறாரு. அப்போ யுத்தம் இருக்கு. அப்புறம் அது மாம்சீகமான யுத்தம் கிடையாது, ஆவிக்குரிய யுத்தம். அப்புறம் போர் ஆயுதங்கள்ங்கிறாரு, நம்முடைய போர் ஆயுதங்கள்ங்கிறாரு. அப்போ யுத்தம் இருக்கிறது, ஆயுதம் இருக்கிறது. அது ஆயுதத்தை எவ்வாறு சரியான விதத்தில் பயன்படுத்துவது என்று அறிந்தோம் என்றால் எல்லா யுத்தத்தையும் ஜெயிக்கலாம், எல்லா யுத்தத்திலையும் ஜெயம் எடுக்க முடியும். பிசாசு ஒரு மாம்சீகமானவன் கிடையாது. மாம்சீகமானவன்னா கத்தியை கொண்டு வெட்டிடலாம், துப்பாக்கி வச்சு சுற்றலாம் தெரியுமா.
ஆனால் பிசாசு அப்படி கிடையாது. ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு அந்த காலத்தில் பார்த்த படம், ஒரு பிசாசு ரொம்ப பாடுபடுத்தும் சினிமா. ரொம்ப ரொம்ப அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் எவ்வளவே சொல்லி ஒன்றும் ஆகாது. ஒரு பைபிள்லாம் காமிப்பார், அந்த பிசாசு ஒன்றுமே செய்யாது. கடைசியில் அந்த பிசாசு கொள்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சிலுவையை உருக்கி அந்த சிலுவையில் ஒரு தோட்டா உருவாக்குவாங்க. அந்த தோட்டாவை உள்ளே போட்டு சுட்ட உடனே அது பேய் செத்து போயிடும். அப்படிலாம் பிசாசு ஜெயிக்க முடியாது. ஏன்னா பிசாசு மாம்சிகமானவன் கிடையாது. பிசாசை நீங்கள் கொல்லவே முடியாது, தெரியுமா? ஏன் கொல்ல முடியாது? அவன் ஆவியானவன், அவன் ஆவிக்குரியவன். பிசாசை என்ன செய்யணும்? பிசாசை மேற்கொள்ளணும். நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக, நம்முடைய திருமணத்துக்கு விரோதமாக இருக்கிற பிசாசை மேற்கொள்ளணும். அதற்கு என்ன செய்யணும் என்றால், ஒரு யுத்தம் இருக்கிறது என்று அறிந்து அக்ரஸிவாக செயல்படணும். ஆக்டிவாக செயல்பட்டோம்னா ஜெயிக்க முடியும். பேசிவாக இருக்கும், எல்லாம் இறைவன் செயல், அவனவனுக்கு என்ன நடக்கணும்னு எழுதி இருக்கிறதோ அதான் நடக்கும், நான் மாடு சூசுவான்னு இருக்கேன், இருங்க, எந்த நன்மையும் ஏற்படாது. இப்போ ஒரு 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 உங்கள் பொண்ணோ பையனோ, தெரிஞ்ச பையனோ அப்படி போகுது, ஒருத்தை வந்து அந்த பிள்ளையை பலாத்காரம் பண்ண வரான். இப்போ என்ன செய்யணும்? போராடணும். உங்களால் என்ன முடியுமோ போராடணும், பரண்டணும், கடிக்கணும், கத்தணும், அப்படி ஏதாச்சும் ஒன்று உங்களால் முடிஞ்சதை செய்யணும். அவன்கிட்ட பேசக்கூடாது, நீங்கள் ஒழுக்கமாக உங்கள் அப்பா அம்மா வளர்க்கலையா, நீங்கள் எந்த ஊர்லேருந்து இப்படி வந்திருக்கீங்க, இப்போ உங்கள் கலாச்சாரம் நல்ல கலாச்சாரம் இல்லையா, அப்படி பேசக்கூடாது. என்ன செய்யணும்? போராடணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போராடி மேற்கொள்ளணும். நினைக்க அதே போல தான் ஆவிக்குரிய காரியம். பேசிவா இருந்தோம்னா ஜெயிக்க முடியாது. பிசாசோட சமரசம் பண்ணியும் ஜெயிக்க முடியாது. ஒரு ஆவிக்குரிய காரியம் இருக்கிறது, அந்த ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு யுத்தம் இருக்கிறது. அந்த யுத்தத்தை சரியாக சந்திச்சோம்னா ஜெயிக்கலாம். சுகத்துக்கு எதிராக இருக்கிற யுத்தம், செழிப்புக்கு எதிராக இருக்கிற யுத்தங்களை ஜெயிக்கலாம். நம்மை குறித்து தேவனுடைய நோக்கங்கிறது ஜெயிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடுறாரு. விசுவாசம் நல்ல போராட்டத்தை போராடுங்க, மேற்கொள்ளுங்க, ஜெயிங்கிறாரு. கவனிக்கிறீங்க? குறிப்பாக ஒரு காரியம் பேசுகிறாரு, பலத்த அரணை குறித்து பேசுகிறார். என்னுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவையாயிராமல், 4ஆம் வசனம், என்னுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவையாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவர்களாக இருக்கிறது. அந்த போர் ஆயுதங்களை கொண்டு எதை நிர்மூலமாக்குறோம்? அரண்களை நிர்மூலமாக்குறோம், ஸ்ட்ராங் ஹோல்டை நிர்மூலமாக்குறோம். திரும்பி வாசிக்க 4ஆம் வசனம், என்னுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவையாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ வளமுள்ளதாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த பலத்த அரணை குறித்து சில ஸ்ட்ராங் ஹோல்டை குறித்து சில காரியங்கள் அஸ்திபாரமாக சொல்கிறேன். முடிஞ்ச உடனே ஜெபிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது, இந்த வீட்டுக்கு போகும்போது, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஏதாச்சும் பிசாசு கிரியை செய்வதற்கேற்ற ஏதாவது பலத்த அரண் இருக்கிறதான்னு கர்த்தர்ட்ட கேளுங்க. பிசாசு செயல்படுவதற்கு, பிசாசு என்னை அடிமைப்படுத்துவதற்கு ஏதாச்சும் பலத்த அரண் இருக்கிறதான்னு கர்த்தர்ட்ட கேளுங்க. இன்னைக்கு அநேக மக்கள் தங்களுக்குள்ளே பலத்த அரண் இருக்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. பிசாசு எப்படி கிரியை செய்கிறான்னா, அந்த பலத்த அரண்கள் மூலமாக தான் கிரியை செய்கிறான். கவனிச்சுட்டே வாங்க. இந்த ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கு இல்லையா, ஸ்ட்ராங் ஹோல்டு மூலம் தான் கிரியை செய்கிறான். நம்மை குறித்து தேவனோட நோக்கங்கிறது பிசாசுடைய சில செயல்களிலிருந்து தற்காலிகமாக ஒரு ரிலீஃப்காக விடுதலை ஆகிறது கிடையாது. பரவாயில்லைங்க அப்படின்னு கிடையாது. நம்ம எல்லா பகுதியிலையும் முற்றும் ஜெயம் கொள்றவர்களாக விடுதலை பெற்றிருக்கணும். அப்படி முற்றும் ஜெயம் கொள்றவர்களாக இருக்க வேண்டுமென்றால் எல்லா அரணையும் தவிடுபடி ஆக்கணும். அரண்களை நிர்மூலமாக்கிறோம். அரணே இல்லாத அளவுக்கு நிர்மூலமாக்கிட்டோம்னா பிசாசு செயல்படுவதற்கு அங்கே இடமே இல்லாமல் போகிறோம். ரெண்டாவது காரியம், நாம் அரண்களை நிர்மூலமாக்குறது மட்டுமல்ல, நமக்கு தெரிந்தவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். நண்பர்கள், உறவினர்கள், சக விசுவாசிகள், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கணும். முதல்ல பலத்த அரண்னா என்ன? பலத்த அரண்னா, போன வாரமே சொன்னேன், பலத்த அரண்னா பிசாசு கிடையாது. அநேக மக்கள் சில வழிபாட்டு தலங்களை பலத்தாரன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில், அதாவது 90லாம் மதுரையில் நிறைய ஊழியக்காரர்கள் அங்கெங்கே போய் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
இப்பொழுது ஒரு குரூப் இருக்காங்க. அவங்களும் சில வழிபாட்டு ஸ்தலங்களுக்குள்ளே போய் உள்ளேயே போய் அந்நிய பாஷையில் நின்று 1/2 மணி நேரம் ஜெபிச்சுட்டு வருவாங்க. இன்றைக்கி ஒரு குரூப்பே இருக்காங்க. நம்ம ராஜபாளையத்தில் இருக்கும்போதே ஒருத்தங்கிட்ட கேட்டாங்க, உங்கள் சர்ச்சை திறந்து கொடுப்பீங்களான்னு. நீ யாருன்னு கேட்டேன். நாங்கள் இங்கே இருக்கிற பலத்த அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கா ஜெபி வேணான்ட்டு, நீ எங்கேயாச்சும் போயிட்டு வந்துட்டேன். அது பலத்த அரண் கிடையாது. பலத்த அரண் பிசாசு கிடையாது. ஆனால் பலத்த அரண்கள் மூலமாக பிசாசு செயல்படுவான். விலைக்கு சொல்கிறேன், பலத்த அரண் பிசாசு கிடையாது. ஆனால் பிசாசு எதன் அடிப்படையில் செயல்படுகிறான்? பலத்த அரண்கள் மூலமாக செயல்படுவான். 2வது காரியம், பலத்த அரண்லாம் கெட்டது கிடையாது. இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்ட பலத்த அரண் கெட்டது. நல்ல பலத்த அரணும் இருக்கு. நான் சொல்றது புரியுதுங்கிறாங்க. பிசாசுடைய எண்ணங்கள், பிசாசுடைய சிந்தைகள் உங்களோட வாழ்க்கையில் அதுவும் பலத்த அரணா மாறலாம். கர்த்தருடைய எண்ணங்கள், கர்த்தருடைய சிந்தைகள் உங்களுக்குள்ள போய் அதுவும் பலத்த அரணா மாற முடியும். நான் சொன்னது புரியுதுங்களா? இந்த பலத்த அரண் சொல்லும் பொழுது ஸ்ட்ராங் ஹோல்ட் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பயன்படுத்தப்பட்ட இந்த கிரேக்க வார்த்தை, சபைக்கு மனதில் இருக்க கெட்ட பலத்த அரண்களை நம்ம நிர்மூலமாக்குறோம், அதே நேரத்தில் நல்ல பலத்த அரண்களை உருவாக்குகிறோம். சரிதானே? இது பலத்த அரண்னா பெயர் சொல்லும் பொழுது கெசல், ஸ்ட்ராங் ஹோல்டு, ஃபோர்ட்ரஸ். கெசல்னா ஒரு கோட்டை, அப்புறம் ஒரு ஃபோர்ட்ரஸ் ஒரு மதில் சுவர் மாதிரி, ஒரு கோட்டை மாதிரி. ஒரு கோட்டை திடீர்னு ஒரே நாளில் உருவாகாது. ஒரு கெசல், ஒரு பெரிய அரண்மனைக்கு வெளியே பெரிய கோட்டை சுவர் மாதிரி எழுப்புறாங்க இல்லையா, அது ஒரே நாளில் உருவாகிறாது. அதற்கு பல நாட்கள் வேலை செய்யணும். நைட்டு தூங்கணும், காலையில் பார்த்தோம்னா ஒரு கோட்டை சுவர் இருந்துச்சு அப்படி யாருமே சொல்ல முடியாது. அதுக்கு பல நாள் வேலை செய்யணும், பல மனிதர்கள் வேலை செய்யணும். ஒரு வீடே கட்டணும்னா கூட அதை பல நாட்கள் வேலை செய்து அஸ்திபாரம் போட்டு அப்படி தான் வீடு கட்டுறோம். எதற்கு ஒரு கோட்டை சுவர் கட்டப்படுகிறது? பாதுகாப்பாக இருப்பதற்காக, எதிரியினுடைய தாக்குதலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கும் எதிரியை தாக்குவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது தான் கோட்டை. அந்த கோட்டைக்கு அப்புறம் தான் அரண்மனையே இருக்கும். தெரியுமில்லங்க, கோட்டைக்கு அப்புறம் அகழி இருக்கும், அகழிக்கு அப்புறம் தான் அரண்மனை இருக்கும். கோட்டைங்கிறது எதிரியினுடைய தாக்குதலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணான இடம் தான் இந்த ஸ்ட்ராங் ஹோல்டு இல்லையா? அப்போ ஆவிக்குரிய ஸ்ட்ராங் ஹோல்டு, ஆவிக்குரிய பலத்த அரண்னா என்னன்னு பார்ப்போம். சில மாம்சீகமான சில காரியங்களை காமிக்கிறேன். 1 சாமுவேல் திருப்போம். 1 சாமுவேல் 23 இருக்க சம்பவம் பார்த்தீங்கன்னா, தாவீது சவுலின் கையிலிருந்து தப்பித்து ஓடுகிறார். சவுல் எப்படியாச்சும் தாவீதை கொன்றலான்னு சொல்லி அவரை தொடர்ந்து விரட்டி அவரை அழிக்கணும்னு நினைக்கிறாரு. தன்னை அழிக்க நினைக்கக்கூடிய, தன்னை சேதப்படுத்தக்கூடிய சவுலின் கையிலிருந்து தாவீது தப்பித்து கொள்வதற்கு பலத்த அரணுக்குள்ள போய் ஒளிஞ்சு கொள்றார். இதில் வசனம் வாசிக்கிறேன். 23:14. 1 சாமுவேல் 23:14. தாவீது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி. இந்த அரணான ஸ்தலம் என்ன? அதான் பலத்த அரண். நம்முடைய போராட்டங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை, அரண் என்ன? அரண்னா ஒரு கோட்டை காமிச்சலுங்க, ஒரு கசல், ஒரு ஃபோர்ட்ரஸ், அதான் அரண். தாவீது வனாந்திரத்தில் உள்ள ஒரு அரணான ஸ்தலங்களிலே தங்கி, சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவன் கையில் டெய்லி தேடுறான். தேடியும் தேவன் அவனுக்கு விட கொடுக்கல. அதே நேரத்தில் எங்கே தங்கியிருந்தான்? ஒரு அரணான இடத்துல, பாதுகாப்பான இடத்துல. யார் தேடினாலும் தேடுகிறவன் தன்னை பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு இடத்துல தன்னை ஒழிச்சுக்கிட்டான், பாதுகாப்பான இடத்துல. இப்போது அந்த ஒசாமா பின் லாடன்லாம் தேடி போனாங்க தெரியுமா, அவர் இடத்துல ஒழிஞ்சுக்கிட்டார். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், சதாம் ஹுசேன். அவர் ஒருக்குள்ளே போய் ஒரு மண்ணுக்குள்ளே சிக்கி உள்ளே போய் உட்காந்துக்கிட்டார். இப்போ நாட்டில் இருக்குல்லங்க, இப்போது அமெரிக்கா போன்ற தேசத்தில் காட்டிலும் இஸ்ரேலில் பதுங்கு குழிகள் வச்சுருக்காங்க தெரியுமா? பதுங்கு குழிங்கிறதுனா ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா உள்ளே ஓடி ஒளிஞ்சுக்குவாங்க. பதுங்கு குழி எதுக்கு? தங்களை காப்பாற்றுவதற்காக ஒரு அரணான இடம்.
23:19. பின்பு சீப்பூரார் கிபியாவில் இருக்கிற சவுல் இடத்தில் வந்து, தாவீது எங்களிடத்தில் எஷிமோனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலைக்காட்டில் உள்ள அரணிப்பான இடங்களில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் அல்லவா. 29. தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு எங்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களிலே தங்கினான். எதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அரணிப்பான இடத்துல தங்குறான்? சவுல் தன்னை பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு அரணிப்பான இடத்துல போய் தன்னை ஒளித்துக் கொள்கிறான். பிசாசு நம்ம மனதுக்குள்ள ஒரு பலத்த அரணை உருவாக்குறான். அந்த பலத்த அரணை உருவாக்கி அந்த பலத்த அரணுக்குள்ள அவன் ஒளிஞ்சுக்குவான். படிக்கிறீங்களா? ஏன் ஒளிஞ்சுக்குவான்னா, அவனுடைய எதிரியாக இருக்கிற அவனை அழிக்க தேடுகிற கத்தர் இருக்கிறார் பார்த்தீங்களா, கத்தர் இடத்துல தப்பித்துக் கொள்ள முடியாத அந்த அரணுக்குள்ளே ஒளிஞ்சுக்குவான். சொல்றேன், அதாவது பிசாசு பிடிச்சிருக்கானே ஈஸியாக விரட்டிடலாம். ஆனால் பிசாசு அரணான அந்த ஸ்ட்ராங் ஹோல்டை உருவாக்கிட்டான்னு வச்சுங்களேன், என்ன பேய் விரட்டாலும் போகாது. ஏன்னா அந்த ஸ்ட்ராங் ஹோல்டுக்குள்ள தன்னை அழித்து ஒழிக்க நினைக்கக்கூடிய கர்த்தருடைய கரத்துக்குள்ளவே ஒழிச்சுக்குவான். பிடிக்க முடியாத அளவுக்கு அங்கே போய் சேஃபாக ஒழிச்சுக்குருவான். இப்போ பிசாசு அழிக்கணும்னு என்ன செய்யணும்? அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு அடிக்கணும். பிசாசு அழிக்கக்கூடாது, ஸ்ட்ராங் ஹோல்டு அடிச்சிடணும். ஸ்ட்ராங் ஹோல்டு அடிச்சோம்னா அவன் ஒளிந்து கொள்வதற்கு இடம் இருக்காது. சொல்லுது புரியுதுங்களா? ஏன் அநேக மக்களோட வாழ்க்கையில் பொருளாதாரத்திலேயோ சரீர சுகத்திலேயோ பெரிய மாற்றம் ஏன் வரலன்னா, கர்த்தரே உதவி செய்ய முடியாத அளவுக்கு உங்கள் மனதில் இருக்கிற பிசாசுடைய கிரியை தள்ள முடியாத அளவுக்கு பலத்த கோட்டை உருவாக்கி வச்சிருக்கான். எப்படி உருவாக்கினா? ஒரு எண்ணம், ஒரு சிந்தை, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான எண்ணங்கள், அந்த எண்ணங்களை திரும்ப 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 கேட்டு என்ன ஆயிடுச்சுன்னா அது கோட்டை மாதிரி மாறிடுச்சு, ஒரு அரண் மாதிரி மாறிடுச்சு. கர்த்தரே உதவி செய்ய நினைச்சா கூட முடியாது. ஏன் முடியாது? அது எண்ணம் ஸ்ட்ராங்கா மாறி உடைச்சா தான் பிசாசை வெளியே அனுப்ப முடியும். பேய் பிடிச்சிருக்குன்னா இயேசு நாமத்தில் வெளியே போனா பிசாசு கதறிட்டு ஓடிடும், தெரியுமா? ஆனா பலத்த அரணுக்குள்ள பிசாசு உட்காந்துட்டான்னு வச்சுங்களேன், ரொம்ப கஷ்டம். அவனை வெளியே கொண்டு வரணும்னா முதல்ல பலத்த அரணை உடைக்கணும். மக்களுக்கு பலத்த அரண்னா விளங்காது. பழக்கம்னா தெரியுமா? சில ஹேபிட்ஸுங்கிறாங்க இல்லைங்க, அடிக்ஷன்ங்கிறாங்க தெரியுமா? குடி பழக்கம், தப்பான படங்களை பார்க்கக்கூடிய பழக்கம், இதெல்லாம் என்னென்னா அவங்களுக்குள்ள என்னவா மாறிடுதுன்னா அடிக்ஷனாக மாறுது. அடிக்ஷனாக மாறுதுன்னா அதனால் அவங்க வெளியவே வர முடியாது. குடிக்கக்கூடாதுன்னு நினச்சா கூட அவங்களால முடியாது. ஏன் முடியாதுன்னா அது ஒரு அரணாக மாறிடும், அது அவங்களே கட்டுப்படுத்தும். சில மக்களுக்கு பயம், சின்ன சின்ன காரியங்களுக்கு தான் பயப்படுவாங்க தெரியுமா? எனக்கு சில விஷயங்கள் எனக்கு புரியவே இல்லைங்க. பொம்பளைங்க ஆம்பளைங்களுக்கு பயப்பட மாட்டேக்காங்க, ஆனால் கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுறாங்க. எனக்கு என்ன விந்தையோ, ஆச்சரியமா இருக்கு. நம்ம பிரதர்லாம் பாருங்க, அவர் யார்ட்டுமே பேச மாட்டார், ரொம்ப அமைதி சாந்தமாக இருப்பார். போன ஞாயிற்றுக்கிழமை பேசும்போது பேசினேன், பாஸ்டர் நான் கூட ஒரு வட்டம் பொம்பளை வேஷம் போட்டு நடித்தேன் பாஸ்டர்னாரு. எப்படிங்க பேசுனீங்கன்னு? அதெல்லாம் நல்லா பேசுனேன். அப்போ இந்த சேலையை கட்டும் போதே ஒரு பவர் வந்துடுது. எதுலேயுமே இல்லாத பவர், 2 சேலை தூக்கி போட்ட உடனே பவர் ஜம்முன்னு வந்திருக்காயே. அப்போ என்ன, அது ஒரு கரப்பாம்பூச்சினா இதை ஒன்று செஞ்சிடும், அது என்னது? ஒரு பயம். சில அடிக்ஷன் உள்ள வருது, அந்த அடிக்ஷன் வந்து அது அவங்களை அப்படியே ஆட்கொண்டு அந்த பொய் அப்படியே திரும்ப 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 அந்த பொய்யை கேட்டு அந்த பொய் தான் சத்தியம் என்று நினைத்து கடைசியில் என்னவா மாறிடும்? அவங்க தாட் ப்ராசஸாக மாறிடும். தாட் வர்றதில்லை, அவங்க தாட் ப்ராசஸாக மாறிதுன்னா அவங்க என்றதையே அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் எதை எண்ணுவாங்க.
உள்ள வந்து அதை ஆட்கொண்டு அடிக்ஷனுக்குள்ளே வந்துட்டான்னு வச்சுங்களேன், அவங்க எல்லாத்தையும் எதுக்குள்ளே பார்ப்பாங்கன்னா அந்த சிந்தனையின் ஊடையாக தான் பார்ப்பாங்க. அவங்க லைஃப் ஸ்டைலாகவே மாறும். அதான் ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு அர்த்தம். என்கிட்ட ஒரு தம்பி பேசினார். ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தேன், தவறான படங்களை பார்த்தேன், எனக்கு வர்ற சிந்தனைகள்லாம் அப்படி தான் வந்துச்சு. இப்போ அந்த செல்லை பிடுங்கி போட்டு இப்போ வந்து பட்டன் செல்லை கொடுத்துருக்காங்க வீட்டில். என்ன இருக்கு? ஏன்? அடிக்ஷன். எல்லாமே என்ன செய்யணும்னா அவங்களை அந்த விதத்தை தாண்டி வேற எந்த விதத்திலும் உங்களுக்கு சிந்திக்க விடாது. பிசாசம் அதுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு வேலை செய்வான். சில மக்களுக்கு வந்து தோல்வி வந்து லைஃப் ஸ்டைலாக இருக்கும். சில பகுதியில் வந்து அவங்க ஏதோ ஒரு பகுதியில் தோல்வி அடைஞ்சாங்கன்னா அதே பகுதியில் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டே இருப்பாங்க. ஏன் தோல்வி அடைவானாங்கன்னா அவனோட மனதில் ஒரு எண்ணம் இருக்கும், இந்த பகுதியில் நம்ம ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அந்த பகுதியில் அவங்க என்ன முயற்சி எடுத்தாலும் கடைசியில் தோல்வி அடைவாங்க. ஏன் தோல்வி அடைவாங்கன்னா அவங்க மனதில் ஒரு காரியம் செட் ஆகுது. ரட்சிக்கப்பட்டவங்க, பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றவங்க, அந்நிய பாஷை பேசக்கூடியவங்க, நான் இப்படி நடக்கக்கூடாதுன்னு நினைப்பான், அப்படி நடப்பான். இப்படி பேசக்கூடாதுன்னு நினைப்பான், அப்படி பேசுவான். நான் கிறிஸ்துவுக்குள்ள அப்படி இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள நான் அப்படிப்பட்டவன் கிடையாதுன்னு நினைப்பான். ஆனால் அப்படி தான் நடந்து கொள்வான். ஏன் அப்படி நடந்து கொள்வான்னா அந்த எண்ணம் அவனை அடிமைப்படுத்துகிறது. அந்த எண்ணத்துக்குள்ள பிசாசு ஒளிஞ்சுக்கிட்டு அவன் வேலை செய்வான், அவனை நடத்துவான் அப்படியே. இப்போ பிசாசு என்ன செய்யணும்? பிசாசே போன்னு சொல்கிறது மட்டுமல்ல, அறிவுபூர்வமாக செயல்படணும். வருகிற வாரங்களில் பேசுவேன், எப்படி பலத்தாரன்களை உடைப்பதுன்னு பேசுவேன். நம்ம ஒரு தலைப்படுத்தி சும்மா போக மாட்டோம். அது பலத்தாரங்களை எவ்வாறு உடைப்பது, நிர்மூலமாக்குவது என்பதை வருகிற வாரங்களை பார்ப்போம். அறிவுபூர்வமாக எப்படி செயல்படுத்துன்னு தெரியணும், அதை மேற்கொள்ள தெரியணும். சில மக்கள் பாருங்கள், ரசிக்கப்பட்டிருப்பான், ரசிக்கப்பட்ட முன்னாடி குடிப்பழக்கம் இருந்திருக்கும். குடிப்பழக்கத்திலேருந்து ரசிக்கப்பட்டோன்னா ஒரு சில மாதங்கள் குடியை விட்டுருப்பான், ஒரு 4-5 மாதம் குடியை விட்டுருப்பான், தம்மை விட்டுருப்பான். திரும்பி அந்த கூட்டத்தை சேர்ந்த வேணா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு பார்த்துருப்பான். பார்த்தோன்னு என்ன செய்வோம்னா திரும்பி குடிக்க போவான். குடிக்க போனோன்னு என்ன செய்வான்னா பிசாசு என்ன சொல்லுவான்னா ஒரு எண்ணத்தை திரும்பி உருவாக்குவான். உன்னால் குடிப்பழக்கத்தை விடவே முடியாது, உன்னால் குடிப்பழக்கத்தை விட முடியாது, உன்னால் புகைப்பழக்கத்தை விட முடியாது, நீ என்ன நினைச்சாலும் அதிலிருந்து நீ வெளியே வர முடியாதுன்னு எண்ணத்தை உருவாக்கி கடைசியில் என்ன செய்வான்னா சர்ச்சுக்கு வர நிப்பாட்டிடுவான். ஏன்? திரும்பி அவன் இன்னொரு எண்ணத்தை உருவாக்குறான். என்ன? அடிக்ஷன். சில மக்களுக்கு வந்து இந்த செக்ஸுவல் பெர்வர்ஷனுங்கிறாங்க இல்லையா, இந்த பாலியல் வக்ரம், அதெல்லாம் எப்படி வருது? எண்ணத்தில் வருது. எண்ணத்தில் வந்து எண்ணம் அவர்களை ஆட்கொண்டு அதனால் அவர்கள் சிறைப்படுத்தப்படுகிறார்கள். சிறைப்படுத்தப்பட்டு அதனால் அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டு அதற்கு ஏற்ற விதத்திலேயே அவர்கள் வாழ ஆரம்பிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, அவங்க அப்படி வாழ விரும்பலை, நான் அப்படி வாழ விரும்பலைங்கிறாங்க. ஆனால் என்னால் அப்படி வாழாமல் இருக்க முடியலைங்கிறான். நான் படத்தை பார்க்க விரும்பலை, ஆனால் என்னால் படத்தை பார்க்காம இருக்க முடியலைங்கிறான். சொன்னது புரியுதுங்களா? நான் குடிக்க விரும்பலைங்க, நான் குடிக்கிறேங்கிறான். ஏன்? அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு உள்ளே வந்துருச்சு, பலத்தரன் உள்ளே வந்துருச்சு, அதுக்குள்ளே பிசாசு ஒளிஞ்சுக்கிட்டு அவனை நடத்துகிறான். இப்போ என்ன செய்யணும்? பலத்தரனை நிர்மூலமாக்கிட்டோம்னா அவனை ஒன்றுமெல்லாம் வைக்கலாம். எப்படி உள்ளே நுழைகிறான்? ஒரு ட்ராக் போட்டு உள்ளே நுழைகிறான். மனதுக்குள்ளே நுழைஞ்சு அவனுடைய எண்ணங்கள், மனதுக்குள்ளே தான் இன்டலெக்சுவல், இமோஷன், வில் இருக்குது. அறிவாற்றல், சித்தம் கொள்ளக்கூடிய ஆற்றல், உணர்ச்சிகள், அதுக்குள்ளே போய் அவன் குடி பூந்து என்ன பண்ணுறான்னா அவனுடைய பெர்சனாலிட்டியாக மாறுறான். அப்படியே நான் சொன்னது புரியுங்களா? அவன் அந்த பெர்சனாலிட்டி கிடையாது, ரசிக்கப்பட்டவன், தேவனுடைய பிள்ளை அவன். ஆனால் எண்ணங்கள், சிந்தைகள் மூலமாக உள்ள ட்ராக் எடுத்து உள்ளே போய் உட்காந்து கடைசியில் என்ன செய்கிறான்னா தன்னுடைய பெர்சனாலிட்டியை அவனுடைய பெர்சனாலிட்டியாக மாற்றிறான். அப்படியே நான் சொன்னது புரியுதுங்களாங்க? அதுக்குள்ளே இருந்து அவன் ஆப்ரேட் பண்ணுவான். சில மக்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எனக்கு வந்து கோவப்படாமல் இருக்கவே முடியாது, எனக்கு அப்படித்தான்ங்கிறாங்க பார்த்தீங்களா? மெய்யாக எங்கள் குடும்பத்தை வெறுக்கிறாங்கன்னா குடும்பத்தை வெறுக்கிற கிடையாது, குடும்பத்தை நேசிப்பாங்க, பிள்ளையை நேசிப்பாங்க. ஆனால் கோவப்பட்டோம்னா ஒன்றும்லாம் இருக்கும், அவ்வளோ கோவம் வரும். ஏன் வருது? அப்புறம் கோவப்பட்டதுக்கப்புறம் கண்ணீர் விட்டு அழுவாங்க.
நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு புக்கில் படித்தேன், நடந்ததுன்னு தெரியல. ஒருத்தர் வந்து பையனை துடைக்க சொல்லுவார், காரை துடைக்க சொல்லுவார். காரை துடைச்சோடனே பையன் வந்து ஒரு கம்பியை எடுத்துகிட்டு காரில் கிறுக்கிடுவான். கிறுக்குன உடனே அந்த கம்பியை வாங்கி ஒரே அடியாக பையனை அடிச்சிடுவார். என்னடா அப்போ காரை இது பண்ணுறேன். கடைசியில் அவன் என்ன எழுதியிருப்பான்னா, ஐ லவ் மை டாட்னு எழுதியிருப்பான். அதில் கை அடிச்சோன்னா கை நொறுங்கிரும். இப்போ பிள்ளை நினச்சி வேதனைப்பட்டு அழணும். ஏன்? அந்த கோபம் அவனுடைய சுபாவத்தை அவனுக்குள்ள மாற்றி தன்னுடைய பெர்சனாலிட்டி அவன் பெர்சனாலிட்டியை மாற்றிட்டான். அப்படித்தான் பிசாசு செயல்படுவான். அது ஈஸியாக ஒரே நாளில் உடச்சி எடுத்துட முடியாதுங்க. சாத்தானை துரத்துறதுனாலையோ நீங்கள் போய் பிசாசை அப்பளப்போ பிசாசை அப்பளம் பண்ண முடியாது. அது மக்கள் வந்து அது சத்தியத்துக்குள்ளே வரமாட்டாங்க. ஒன்று என்ன செய்வாங்க, டாக்டர்கிட்ட போவாங்க, மனத்தோத்திர டாக்டர்கிட்ட போவாங்க, வேலை நடக்காது. மனத்தோட டாக்டர் வந்து தூக்க மாத்திரை கொடுப்பாரு. ஒன்று டாக்டர்கிட்ட போவாங்க, இல்லைன்னா பேய் உரட்டுறவன்ட்ட போவாங்க. சொன்னது புரியுதுங்களா? கிறிஸ்தவ பேய் விரட்டுவாங்க தெரியுமா? டச் அங்கே போவாங்க. இது டச்சில் போகாது. என்ன, அவன் டச் பண்ண முடியாத இடத்துல இருக்காம பலத்த அரணுக்குள்ள அவன் உள்ள இருக்கான். அவனை டீல் பண்ணணும்னா அவன் தாட் ப்ராசஸ் உடைக்கணும். சிந்திக்கிறாங்க பார்த்தீங்களா, தாட் ப்ராசஸ் உடைக்கணும். மனதில் வந்து படி இருந்து கடைசியில் என்னவானா, எங்களோட நேச்சரே அப்படித்தான், குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அப்படித்தான்ருவாங்க. என் குடும்பமே அப்படித்தான், கோவப்படுற குடும்பம். எங்களை வந்து கோபம் வந்து மூக்கு மேலே இருக்கும். தேவன் விரும்புறது என்ன? தன்னுடைய பெர்சனாலிட்டி உங்களுக்குள்ள வரணும் விரும்புகிறார். அவருடைய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இச்சை அடக்கம், இதில் அனைத்தான் நமக்குள்ள வர நினைக்கிறார். எப்படி வரணும்? அது மனதின் மூலமாக தான் ட்ராக் பண்ண முடியும். ஆவியிலிருந்து மனதுக்குள்ள வந்து மனது ஆட்கொள்ளப்பட்டு மனதிலிருந்து அது ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், கர்த்தருடைய பெர்சனாலிட்டி நம்முடைய பெர்சனாலிட்டியாக மாறிடும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஆனால் இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. அவனுக்கு என்ன உடனே சொல்லுவாங்க, அவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு. முதல்ல பேயை விரட்டுறதுக்கு முன்னாடி உள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ராங் ஹோல்டை உடைக்கணுங்க. அந்த அரணை உடைச்சிட்டோம், வெளியே வந்துடுவான். வெளியே வந்துட்டோம்னா அப்புறம் அவனுக்கு உள்ள போறதுக்கு இடமே இருக்காது. பலத்தரன் எங்க இருக்கு? மனசுல, எண்ணத்துல, சிந்தையில் இருக்கு. இது ஆவிக்குள்ள இல்லை, மனதில் இருக்கு, சிந்தையில் இருக்கு. சரியா டீல் பண்ணோம்னா வெற்றிகரமாக வாழ முடியும். எப்படி மனதில் பலத்தாரன் வர்றது போல சபைக்குள்ளேயும் பலத்தாரன் இருக்கும். சில சபைக்குள்ளேயே ஸ்ட்ராங் ஹோல்ட் இருக்கும். கத்தரை உள்ள வர முடியாது, தெரியுமா? அந்த சபைக்குள்ள கத்தர் விடுதலை ஏற்படுத்தி கொடுக்கவே முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னா, பாரம்பரியம் என்கிற ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு உள்ள இருக்கும். என்ன சொல்லுவாங்க, இத்தனை வருஷம் கட்டி காத்த பாரம்பரியத்தை நீங்க ஒரு நாள் உடைச்சிட்டு போயிருவீங்களா அப்படிம்பாங்க. அது வசனமா? அவங்க இத்தனை நாள் கட்டி காத்தாங்களே, இது வசனமா? கிடையாது. ஒரு தம்பி நல்ல பையன்தான், ஃபெய்த்தெல்லாம் பேசினார். அவர் திடீர்னு அவர் வந்து பொருளாதார செழிப்புக்கு விரோதமாக பேசுவார். ஃபெய்த்து பேசுவார், ஆனால் ஃபினான்ஷியல் ப்ராஸ்பரிட்டிக்கு எதிராக பேசுவார். என் நண்பர்கிட்ட ஒருத்தர் சொல்லியிருக்கார், அவர், நீங்கள் செழிப்புன்னு சொல்கிறீங்க, அப்போ எங்கள் தாத்தா வாழ்ந்தது தப்புங்கிறீங்களா? அப்போ என்ன சொல்கிறாரு, எங்கள் தாத்தா வாழ்ந்தார், எங்கள் அப்பா வாழ்ந்தார், எங்கள் குடும்பம் வந்துச்சு, அப்படியே நாங்களும் வாழுவோம். ஆனால் அவங்க ஏழை கிடையாது. அவன் சொன்ன பார்த்தீங்களா, அவன் ஏழை கிடையாது, அடிக்கடி ஃபாரின் டூர் போயிட்டு வருவேன். இதுதான் பிரச்சனையேங்க. சொல்கிறவங்களாம் நல்லா இருப்பான், அந்த சொல்கிறத கேட்டு நாசமாக போகிறேன் ஒரு குரூப் இருப்பான். என்னாச்சு, ஒரு பலத்த அரண் மனதில் செட் ஆகிரும். சில சர்ச்சுக்குள்ளே போய் நீங்கள் விடுதலையே கொண்டு வர முடியாதுங்க. கத்தர் நுழைஞ்சு வேலை செய்ய முடியாத அளவுக்கு சர்ச்சுக்குள்ள உட்காந்துருப்பான். எங்க உட்காந்துருப்பான்? மைண்டுக்குள்ள இருப்பான், சர்ச்சு மனதுக்குள்ள இருப்பான். இப்போ நம்ம சர்ச்சுங்கிறது டோட்டல் சுயாதீனமான சர்ச்சு. சுயாதீனம்னா இங்கே எந்த பாண்டேஜும் கிடையாது. நான் சொன்னது புரியுதுங்களா? கீழ்படத்துக்கு இங்கிட்டு வச்சு ஆராதிக்கலாம், திரும்பி கீழ்படத்துக்கு அங்கே வச்சு ஆராதிக்கலாம்,
சில சர்ச்சில் நீங்கள் ஒரு கீபோர்டை தூக்கி அங்கிட்டு வைக்க முடியாது. இத்தனை வருஷமாக கீபோர்டு லெஃப்ட்டில் ரைட்டில் தான் இருந்துச்சு, எதுக்கு லெஃப்ட்டில் வைப்பீங்கம்மாங்க? கமிட்டி கூடிரும். அது புரியுமா? ஏன்? பிசாசு உள்ள நுழைஞ்சிட்டான்னு அர்த்தம். பிசாசு பிடிச்சவங்க கிடையாதுங்க அவங்களாம், எண்ணத்துக்குள்ள உள்ள நுழைகிறான். அந்த ப்ராசஸ் எப்படி திரும்பி வாசிப்போம் 2:10. அந்த ப்ராசஸ் எப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா அவனை தாக்கி எடுக்கலாம், மேற்கொள்ளலாம், வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். 2:10 4-5 வசனங்கள். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவர்களாக இருக்கிறது. அவைகளால்னா அந்த போராயுதங்களால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துறவர்களாக இருக்கிறோம். 3 காரியம் பேசுகிறாரு. எடுத்தோன்னா பலத்த அரண் பேசுகிறாரு. 4ஆம் வசனத்தில் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு. 2வது காரியம் அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தமிழில் போட்டிருக்கு, ஆங்கில பைபிள் அவைகள்லாம் நாங்கள் இமேஜினேஷனையும் போட்டிருக்கோம். கற்பனைகளையும் தமிழில் தர்க்கன்னு போட்டாங்க, அது இமேஜினேஷன். 3வது காரியம் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமையான எண்ணத்தையும். நான் சொன்னது புரியுதுங்களா? அதாவது அரண், கற்பனை, இமேஜினேஷன். 3வது காரியம் மேட்டிமையான எண்ணம். ரிவர்ஸில் போட்டால் தான் கரெக்டாக தெரியும். எப்படி ஒரு அரண் உருவாகிறது மனதில்னா, முதல்ல ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணத்தை நீங்கள் எக்ஸால்ட் பண்ணலாம், மேட்டிமைப்படுத்தலாம், தேவனோட வார்த்தைக்கு விரோதமாக மேட்டிமைப்படுத்தலாம், உயர்த்தலாம், இல்லைன்னா கர்த்தருடைய வார்த்தையை உயர்த்தலாம். அந்த ஆரம்ப ஸ்டேஜிலே வந்துருச்சு. நீங்கள் அப்போ தான் உங்கள் சாய்ஸ் இருக்குது. நான் இந்த எண்ணத்தை எடுக்க போகிறேன்னா தேவனுடைய வார்த்தையின் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமையான எண்ணத்தையும் நிர்மூலமாக்கி. சொல்கிறது புரியுதாங்க? ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணம் தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய ஆலோசனைக்கும் தேவனுடைய குணாதிசயங்களுக்கும் விரோதமாக வருது. நான் அதை சூஸ் பண்ணலாம், இல்லாட்டா கர்த்தருடைய வார்த்தை சூஸ் பண்ணி அதை நிர்மூலமாக்கலாம். இல்லை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இது ஆரம்பத்தில் வந்துச்சுன்னா ஈஸி. இந்த இதில் டீல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை விட உலகம் என்ன சொல்லுது, உலக மக்கள் என்ன சொன்னாங்க, நான் காலங்காலமாக என்ன கற்றுக்கிட்டு வந்தேன், அதை எடுத்துட்டு அந்த எண்ணத்தை தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நீங்கள் பெருமை பாராட்டினீங்கன்னா அது என்னவா மாறினா இமேஜினேஷனாக மாறும். இமேஜினேஷன் மாறும்னா அதான் தர்க்கம்னு போட்டிருக்கு. தர்க்கம்னா ஒரு காரியத்தை தர்க்கம் பண்ணுறான்னா அவனுக்குள்ள ஆழமாக ஊடுருவி தன்னுடைய எண்ணத்துக்கு விரோதமாக வர்ற எண்ணங்களை தர்க்கிச்சு பேசுவான். நான் சொன்னது புரியுது? ஒரு காரியத்தை தர்க்கம் பண்ணுறான்னு என்ன அர்த்தம்? அதில் அவனுக்கு வேறு ஒன்றிட்டான்னு அர்த்தம். நான் சொல்கிறது புரியுதுங்களாங்க உங்களுக்கு? அதில் அவன் வேறு ஒன்றிட்டான் அர்த்தம். என்ன வருது? எண்ணம் எங்கே மாறுதுன்னா இமேஜினேஷனை மாறும். இமேஜினேஷனை மாறுதுன்னா அவன் எல்லா காரியத்தையும் எண்ணத்துக்கு ஏற்ற விதத்தில் விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். முதல்ல எண்ணம் வரும், எண்ணம் வரும்போது விஷுவலைஸ் ஆகாது. எண்ணம் கற்பனையாக மாறிடுச்சுன்னா அந்த எண்ணத்தை படமாக பார்க்க ஆரம்பிப்பான். இது பாசிட்டிவாக வேலை செய்யும், நெகட்டிவாக வேலை செய்யும். தர்க்கம் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் டாக்டர் சொன்னார்ல. அம்மா, நீங்கள் சொல்கிறத நம்புறதா டாக்டர் சொல்கிறத நம்புறதா? வசனம் சொல்லுதுங்க, 1000 சொல்லுங்க, ஆனால் எக்ஸ்ரே சொல்லுதுல்ல. நீங்கள் வசனம் சொல்கிறத நம்ப சொல்கிறீங்களா, எக்ஸ்ரே சொல்கிறத நம்ப சொல்கிறீங்களா? நம்ம கொஞ்சம் அறிவோடு செயல்படணுங்க. பைபிள் 1000 சொல்லுங்க, ஆனால் நமக்கு அறிவு இல்லை. நமக்குன்னு ஒரு அறிவு, பொது அறிவு இருக்குல்ல, கடவுள் கொடுத்துருக்கான்ல. அம்மாய், எந்த கடவுள் கொடுத்தா அந்த அறிவை? இப்போ என்ன ஆயிடுச்சு? வசனத்தை பார்க்கலும் டாக்டர் ரிப்போர்ட்டையும் உலக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றதையும் நம்ம தூக்குறோம். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? சில நேரத்தில் அது அப்படித்தாங்க. இந்த மாதம் யாருக்குமே வியாபாரம் கிடையாதுங்க. ஏன் கிடையாது? அது அப்படித்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு? உங்கள் மைண்டில் இந்த மாதம் ஓடாத மாதம் அப்படின்னு உங்களுக்கு என்ன ஆகுறதுன்னா,
நீங்கள் இல்லைங்க பைபிள் சொல்லுதுங்க எப்பொழுதும் எல்லாம் அது அது அப்படித்தான் சொல்லும். ஆனால் ரியாலிட்டிக்கு வாங்க, ரியாலிட்டி வேற இல்லை. இப்போ என்ன இருக்கு, ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்து நீங்கள் அந்த கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாக தர்க்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு உள்ள போயிடுச்சு. அதான் இமேஜினேஷன். நீங்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டீங்க. இமேஜினேஷன் ஆயிடுச்சுன்னா என்னவா மாறும்னா ஸ்ட்ராங் ஹோல்டாக மாறி உங்களுக்கு வந்து உதவி செய்கிறது ரொம்ப கஷ்டம். தற்காலிகமாக சில உதவி செய்யலாம், நிரந்தரமாக உதவி செய்ய முடியாது. நிரந்தரமாக உள்ள பிசாசு வந்து உட்காந்துட்டான்னு அர்த்தம். நீ கிறிஸ்தவன் ஏன் ஜெயிக்கல தெரியுமா? ஒரு முறை இங்கே ஒருத்தர் ஒரு சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு கீழே இறங்கணுன்னு சினிமா பாட்டு போட்டிருக்காரு காரில் ஏறி. உடனே ஒருத்தர் சொல்லுக்காரு, இப்போ தானங்க வசனம் கேட்டு வந்தோம், அது அங்கேயே விட்டுருங்க. அப்போ எதுக்கு வருவானே? அப்போ என்ன, அது வேற. அப்போ உதவி செய்ய முடியும். அப்போ என்ன செய்யணும்? உங்களுக்கு உதவி செய்யணும்னா உங்கள் மேலே ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒபே பண்ணி ஆகணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படி கேட்டாகணும். அவங்க சொல்கிற வசனத்துக்கு வசனம் சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க நீங்கள் சொல்கிறது வசனமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நான் நினைக்கிறத காட்டிலும் வசனம் சொல்கிறதுக்குன்னு அங்கீகரிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் முதல்ல அந்த டிசிஷன் எடுத்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு போயிடணும். நானே ஒன்று சொல்கிறேன், நான் சொல்கிறத உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல, உங்களால் அங்கீகரிக்க முடியல. இத்தனை நாள் நீங்கள் நினைத்ததுக்கும் நான் சொல்கிறதுக்கும் டோட்டலாக முரண்பாடாக இருக்குது. நான் சொல்கிறது வசனமாக இருக்குன்னு வச்சுங்களேன், உங்கள் அத்தனை எண்ணத்தையும் உங்களுடைய பெருமையும் தூக்கி போட்டு அப்படி ஏற்றுக்கணும். இது வசனம் சொல்லுது. நான் ஒன்று சொன்னேன்னா இதே ஒரு மூலையில் ஒரு ஓரமாக உட்காந்து சொல்ல மாட்டேன். நான் சொல்கிறது பைபிள் முழுக்க பரவி இருக்கும். நான் சொல்கிற டாத்து எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அப்பா சொன்னாங்க, எங்கள் லெக்சரர் சொன்னாங்க, ஸ்டெட்டிக்ஸி சொன்னாங்க, அதெல்லாம் சொன்னாங்க, ரைட்டு. அவங்க சொன்னதை காட்டிலும் வசனம் என்ன சொல்லுதோ அதை எடுத்து அந்த எண்ணத்துக்கு விரோதமாக வருகிற, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக வருகிற எல்லா எண்ணத்தையும், எல்லா மேட்டிமையான எண்ணத்தையும் சிறைப்பிடிச்சிட்டோம்னா அரண்களை நிர்மூலமாக்கலாம். அரண் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், மக்கள் வந்து இதில் என்னங்க தப்புமா, இதில் என்ன தப்பு, எல்லாரும் அப்படித்தான், யாரு நீங்கள் உத்தமங்கிறீங்கம்மா, ஏன்? அதை அவனுக்கு அதை வந்து உள்ள வந்து பிசாசு உள்ளே போயிட்டான். என் மைண்டில் வந்து குடி பூந்துருச்சு. அதனால தான் எண்ணத்துலேயே ஃபஸ்ட்டே தாட்டை தூக்கிடணும். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக இருக்கும்போது எல்லா எண்ணத்தையும் நிர்மூலமாக்கலன்னா தர்க்கமாக மாறிடும். தர்க்கமாக மாறினா தர்க்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் இன்னொரு படத்தை பார்த்துருவீங்க, அப்புறம் அது அரணாக மாறும். சரிதானே? வளத்தரண் எப்படி வருது? வளத்தரண் எப்படி வருதுன்னா கடந்த கால அனுபவங்கள், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கடந்த காலத்தில் நீங்கள் என்னவா இருந்தீங்களோ, நீங்கள் எந்த காரியத்துக்கு உங்களை அதிகமாக கேட்குறதுலையும் பார்க்குறதுலையும் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்களோ அதான் பலத்தரன் உருவாகும். பார்க்குறது, கேட்குறது, அப்புறம் கடந்த கால எக்ஸ்பீரியன்ஸ். யாரே உங்களை ஒரு நாளைக்கு காயப்படுத்திட்டாங்க, அந்த காயப்படுத்ததையே அன்னைக்கு இப்படி சொல்லிட்டானே, இப்படி சொல்லிட்டானே, நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டானே, நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டானே, நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டானே, என்ன ஆகுன்னா உங்களுக்குள்ள கசப்பு உருவாகும். கசப்பு என்னவா மாறும்னா பலத்த அரணாக மாற ஆரம்பிக்கும். அந்த எண்ணத்தை முதல்ல சொன்னதை நீங்கள் அந்த தாட்டு அப்படின்னு கற்பனையாக மாறும். கற்பனையாக மாறி என்னவா மாறினா பலத்த அரணாக உருவாகும். சில மக்கள், சிலர் வந்து அதாவது இந்த தாழ்வு மனப்பான்மை உள்ள சில மக்கள் இருப்பாங்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நம்ம ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். சில மக்கள் அவங்கள கேலி பண்ணியிருப்பாங்க, பரியாசம் பண்ணியிருப்பாங்க, கிண்டல் அடிச்சிருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே அவள் கிண்டல் அடிச்சிருக்கான் இல்லையா? அந்த கிண்டல் அடித்ததுன்னா அவங்க மனதில் என்ன ஆகும்னா நம்மளை யாருமே கிண்டல் தான் அடிப்பாங்கன்னு அப்படி என்ன. நான் சொல்கிற சாதாரண காரியம், நான் அற்பமான காரியத்தை பேசுகிறேன். அது என்ன கேஷுவலான காரியம், நிறைய காரியம். இது வந்து ஆவிக்குரியத்தில் பெருசாக போகும். யாராச்சும் அவனை கிண்டல் அடிக்கிறாங்கன்னா அவனுக்கு உதவி செய்ய வருவான் பார்த்தீங்களா சிலர், அவனை பேசி அவனை தூக்கி விட, அவனையும் எப்படி நினைப்பான்னா இவனை நம்ம கிண்டல் அடிக்க வரான்னு நினைப்பான். அவனுக்கு சில வார்த்தைகளை பேசி அவனை தூக்கி விடுவான் பார்த்தீங்களா, அவனே நினைப்பான் அப்போ என்ன நீ கிண்டல் அடிக்கிறியா? ஆமாம். ஏன்? அவன் பார்த்த சந்திச்சு அத்தனை பேர் இவன் என்ன ஆறுனா அவனை கிண்டல் அடித்து பரியாசம் பண்ண ஆட்கள்.
எல்லாரும் எப்படி பார்ப்பான்னா, யாருமே தன்னை அணுக முடியாத அளவுக்கு உள்ள அப்படியே போயிடுவான். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? சில மக்களுக்கு வந்து யாருக்கு முன்னாடி பேசுவதற்கு ஒரு தாழ்வு மனப்பான்பு இருக்கும். நான் யாருக்கு முன்னாடி பேச முடியாது. நானும் அப்படித்தான் இருந்தேன் ஒரு காலத்தில். அதாவது என் நண்பர்களை விட்டு நான் வெளியே யார்ட்டையும் பேச மாட்டேன். எங்கள் வீட்லேயோ யார்ட்டையும் பேச மாட்டேன். வீட்டிலன்னா எங்கள் அக்கா தங்கச்சியோட பேசுவேன். புதுசாக கெஸ்ட்டு வந்தால் கூட பேச மாட்டேன். அது என்னுடைய நேச்சர். அப்படி தான் இருந்தேன், பழகினேன். காலையில் எந்திரிச்சு 3 மணி நேரம் யார்ட்டையும் பேச மாட்டேன். வீட்டில் கூட பேச முடியாது. ஏதாச்சும் ஓரமாக உட்காந்துட்டே இருப்பேன். உட்காந்து பேசிட்டு சிந்திச்சுட்டு இருப்பேன். அதுக்கூட நேச்சர். நான் சொல்லியிருக்கலாம், பிரசங்கம் பண்ணும்போது என் கால் நடுங்குச்சு ஒரு வீட்டு கூட்டத்தில். அது என்னது? ஒரு பயம். 4 பேருக்கு கூட பேச முடியாது. அப்போ அது என்ன செய்யணும்? அந்த பயத்தை உடைக்கணும். என்ன செய்யணும்? இன்னொரு ஸ்ட்ராங் ஹோல்டை உருவாக்கணும். நம்மால் மேற்கொள்ள முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் என்னை விசித்திர வினோதமாக படைச்சிருக்கிறாங்கிறான் தாவீது சொல்லும்போது. அப்படி என்னை படைச்சிருக்கிற, என்னை இந்த விதமாக கிடைச்சிருக்கிறாருன்னா எனக்குள்ள எதே ஒன்று செய்வதற்காக கர்த்தர் இப்படி படைச்சிருக்கிறாரு. அந்த எண்ணத்தை திரும்ப கொண்டு வரும்போது அந்த 4 பேரை பார்த்து பயப்படுவோம் பார்த்தீங்களா? அந்த பலத்தரண் உடைஞ்சிரும். அந்த அரண் உடைஞ்சு இன்னொரு அரண் உருவாகும். யாரை பார்த்து உங்களுக்கு பயம் வராதுன்னா பேச முடியுங்கிற கான்ஃபிடென்ட் உண்டாயிரும் உங்களுக்கு. மனுஷனை பார்த்து பயப்படணும். அவன் என்ன நினைச்சான் சரிதான். அவன் எனக்கு ரத்தம் சிந்தலை, அவனுக்கு விலைக்கரையும் கொடுக்கல, அவன் என்னை மீட்டெடுக்கலை, கர்த்தர் தான் மீட்டெடுத்துருக்கான். அந்த எண்ணம் வந்துச்சுன்னா உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தின் ஆவி உண்டாகும். நான் சொல்றது புரியுதுங்களா? இது எப்படி உண்டாகும்? எண்ணம் கேட்கணும், சிந்திக்கணும். இது பலத்தாரனா மாறிடுச்சுன்னா, இப்போ உங்களை அழிக்க நினைக்கிறான் பார்த்தீங்களா ஒரு பிசாசு, அவன் உங்களை தொட முடியாத அளவுக்கு அந்த பலத்தாரனுக்குள்ள நீங்கள் ஒழிஞ்சுக்கலாம். அவன் உங்களை தொட முடியாது. நான் சொல்றது உங்களை பிசாசு டச் பண்ண முடியாத அளவுக்கு இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் இன்னொரு ஜோனுக்குள்ள பாதுகாப்பாக இருப்பீங்க. அந்த ஜோனுக்குள்ள வந்து பிசாசு தாக்கலாம். சொன்னது புரியுதுங்களா? கடந்த கால அனுபவம், நெகட்டிவ் தாட்டு, அப்புறம் மற்றவங்க நம்மளை காயப்படுத்திடுவாங்களோன்னு ஒரு எண்ணம். சில மக்களுக்கு வந்து அறிவுரையே சொல்ல முடியாது தெரியுமா? அட்வைஸே பண்ண முடியாதுங்க. அவங்கள அட்வைஸ் பண்ணாமல் என்ன நினைப்பாங்கன்னா, என்னை நீங்கள் குற்றப்படுத்திட்டீங்கம்மா. அட்வைஸ் பண்ணுறது வேற, குற்றப்படுத்துறது வேறங்க. உங்களை அட்வைஸ் பண்ணுறோம்னா உங்களை வந்து கட்டி எழுப்புறோம்னு அர்த்தம், உங்களை பலப்படுத்துகிறோம்னு அர்த்தம். ஏன் அவங்களுக்கு என்ன வருதுன்னா, அந்த எண்ணமத்தினால அவங்கள வந்து ஆட்கொள்ளப்பட்டிருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களாங்க? அதுலேருந்து வெளியே வந்து சக்ஸஸாக வாழணும்னா, நீங்கள் வெற்றிகரமாக வாழணும், தைரியமாக வாழணும்னா இன்னொரு கூட்டத்தை ஆட்களோடு நீங்கள் பழகணும். குடிப்பழக்கத்தில் ஒரு காலத்தில் இருந்துச்சுன்னா குடியாரனோடு பேசவே கூடாது கொஞ்ச நாளைக்கு. குடியாரனோடு பாப்பன் பாஸுன்னு அந்த கடை போட்டிருந்தா கூட கடை தெருவிலே போகக்கூடாது. 1452 போட்டிருப்பான் ஏதாச்சும் நம்பரு. சரிங்களா? அந்த கடை தெருவிக்கே போகாமல் சுற்றி போகணும். அது பார்த்த உடனே லைட்டாக உங்களுக்கு ஆசை வரும். ஏன்னா அந்த பல நாட்களாக இருந்த மனதில் இருக்கிற அந்த அந்த இது உள்ளே ஒட்டி இருக்கும். உங்களுக்கு ஆவியில் மட்டும்தான் சுத்தமாக இருக்குது. அதை அழிந்து போகிற அளவுக்கு அந்த ஆட்களோடு பழகக்கூடாது. வேதம் சொல்வது ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கத்தை கெடுக்குன்றிருக்கு. ஞானியோடு பழகு, ஞானியாவை மூடனுக்கு தோழனாகாதே நாசமாவாயின்னு இருக்கு. நல்ல ஆட்களோட பழகணும், நல்ல ஆட்களோட சிந்திக்கணும், அவர்களை கட்டி எழுப்புவதற்கு நீ உதவி செய்யணும். எனக்கெல்லாம் நேரம் கிடச்சி யார்ட்டாச்சும் பழகணும்னு வச்சுங்களேன், அவன் பேக்குமார் இருந்தால் கூட உருவாக்கிடுவேன். பேக்குமார் கொஞ்சம் பேசி, ஆனால் நான் பேசுறதுக்கு அவன் இடம் கொடுக்கணும், நான் சொல்கிறதுக்கு கேட்டான்னா உருவாக்கிடுவேன். சிந்தை திரும்ப 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 சொல்லும்போது அது வந்து இமேஜினேஷனை மாதிரி நல்லா ஸ்ட்ராங் ஹோல்டாக மாறிடுச்சுன்னா வாழ்க்கை சக்ஸஸாக இருக்கும். இப்போ வந்து பிசாசு உங்களை தொட முடியாது, பிசாசை தாக்கக்கூடிய லெவலுக்கு மாறிடலாம். இந்த பலத்தாரனை உடைப்பது எப்படிங்கிறதை வருங்காலங்களில் பார்ப்போம். அடுத்த வாரம் சொல்ல முடியாது, வருங்காலங்களை எப்போனாலும் சொல்லுவேன் நான். அடுத்த வாரம் எழுந்து நிற்போம். பிதாவே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா விதமான கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக நன்றி. நீர் எங்களை நேசிக்கிறவர், எங்களுக்காக சொந்த குமாரனை கொடுத்தவர், எங்களை மீட்டெடுத்திருக்கிறவர், எங்களை கிருபையினாலும் காருண்யத்தினாலும்
நிரப்பி இருக்கிறவர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நீர் எங்களுக்கு செய்திருக்கிற உதவிகள் உபகாரங்களுக்காக நன்றி. ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். அந்த யுத்தத்தில் நாங்கள் ஞானத்தோடு அறிவோடு யுத்தம் பண்ணவும் யுத்தத்தை ஜெயிக்கவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறேன். சத்தியத்தின் மேலே வாஞ்சியும் ஈடுபாடும் வசனத்தை குறித்த ஒரு தாகமும் மக்களுக்குள்ளே உருவாக முடியாது ஜெபிக்கிறேன். தேவனை அறிகிற அறிவுக்கு விரதமாக எழும்புகிற எல்லா எண்ணத்தையும் நிர்மூலமாக்கி அதை சிறைப்பிடித்து கீழ்ப்படியும் பொழுது தேவன் நீதியுள்ள ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்க முடியும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் செயல்படுவதற்கு பிசாசுடைய கிரியெல்லாம் அழிக்கப்படுவதற்கு எல்லா அரண்களையும் நிர்மூலமாக்க எங்களுக்கு உதவி செய்வீராக, கற்றுக் கொடுப்பீராக, பலப்படுத்துவீராக, ஞானத்தினாலும் அறிவினாலும் நிரப்புவீராக. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரி மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்காயுசோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவாக உங்களை வாழ பண்ணுவாராக. ஆமென், ஆமென்.